ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள பல்வேறு அறிவிப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தீபாவளிக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு, பொங்கலுக்கு என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாயிருக்கு, தமிழக அரசு வெளியிட்டுள்ள புதிய திட்டங்கள் என்ன, அரசு ஊழியர்களுக்கு என்ன மாதிரியான புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க, தமிழக மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க, அதற்கப்புறம் மழை சம்மந்தமான அறிவிப்புகள், லேட்டஸ்ட் அறிவிப்புகள் என்னது, அப்புறம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளிக்கு கொடுக்கக்கூடிய பரிசு தொகுப்பு எல்லாம் என்ன, அதற்கப்புறம் மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு, மகளிர் உரிமை தொகை அப்ளை பண்ணவங்களுக்கு தமிழக அரசு என்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்ற நியூஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனல் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் கவர்மெண்ட் சம்மந்தமான உடனுக்குடன் அப்டேட் உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்கிறாங்க அப்படின்னு உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும், டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்ற பட்சத்தில் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் காலியாக உள்ள மின்சார குறை தீர்க்கும் அலுவலகர் பதவிக்கு விண்ணப்பிக்க அக்டோபர் 27ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தின் இணையதளமான www.nerc.dn.government.in இல் காணலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இரண்டாவது அறிவிப்பு, தமிழக அரசு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்க உத்தரவிட்டுள்ளது. கூட்டுறவுத்துறையின் கீழ் இயங்கும் ரேஷன் கடைகளுக்கு 2025-2026ஆம் ஆண்டு நிதியாண்டிற்காக மானிய முன்பணமாக 300 கோடி ரூபாய் கூட்டுறவுத்துறையின் கீழ் உள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு 33,000 ரேஷன் கடைகளை தந்துள்ளன. ரேஷன் கடை வாடகை, மின்சார கட்டணம் மற்றும் ஊழியர்கள் சம்பளத்திற்கு செலவிடுவதற்காக அரசாங்கம் 300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்றத தமிழக அரசு தெரிவிக்கிறதுக்கு. மூன்றாவது அறிவிப்பு, ஆம்னி பேருந்துகள் தொடர்பான போக்குவரத்து அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை பற்றிய தமிழில் வெளியான செய்தி அறிக்கையாகும். கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் எச்சரித்துள்ளார். கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் அப்படின்றதையுமே அவருங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அமைச்சர் அவர்கள் அதை பற்றி யாரெல்லாம் ஆம்னி பேருந்து வச்சுருக்கிறவங்க கட்டணம் அதிகமாக வசூலித்தாங்க அப்படின்னா தீபாவளி டைமில் அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். நான்காவது செய்தி, உச்சநீதிமன்ற உத்தரவின்படி இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 2026ஆம் ஆண்டு 3 முறை சிறப்பு டெட் தேர்வு நடத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. சிறப்பு டெட் தேர்வு நடத்த தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு கல்வித்துறை அனுமதி வழங்கியது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி, ஜூலை, டிசம்பரில் சிறப்பு டெட் தேர்வு நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளன. 2026இல் நடைபெறும் சிறப்பு டெட் தேர்வு முடிவுகளின் ஆய்வுக்கு பின் 2027ஆம் ஆண்டு தேவைக்கேற்ப டெட் தேர்வு நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது அடுத்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா 3 முறை நமக்கு டெட் தேர்வு நடத்தப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஜனவரி, ஜூலை, டிசம்பர் 3 தடவை எப்போ வேணாலும் நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ ஐந்தாவது செய்தி, தீபாவளி பண்டிகைக்கு 20,378 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். தீபாவளிக்கு பிறகு திரும்பும் பயணத்தை எளிதாக்க 3 நாட்களுக்கு 15,129 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேருந்துகள் அவைலபிளில் இருக்கும். ஆறாவது செய்தி, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை அமல்படுத்துவதன் ஒரு பகுதியாக நடப்பு கல்வியாண்டிலிருந்து 2025-26 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்து தமிழக அரசாணை பிறப்பித்துள்ளது. 2017 மற்றும் 18 கல்வியாண்டுக்கு முன்பு இருந்த நடைமுறை பின்பற்றப்படும்.
12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் மட்டுமே வழங்கப்படும், ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் அல்ல அப்படின்றத வந்து தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ 11ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுது. அதற்கப்புறம் 7வது அறிவிப்பு, தமிழ்நாட்டில் கனமழை கொண்டு வரக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகப் போவது பற்றிய செய்தி வானிலை அறிவிக்கும் மற்றும் வானிலை அறிக்கையாகும். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி வருகிறது. இதைத் தொடர்ந்து 6 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் சில பகுதியில் கனமழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்மேற்கு வங்காள விரிகுடா மற்றும் பூமத்திய ரேகை இந்திய பெருங்கடலில் ஒரு சூறாவளி சுழற்சி நிலவுகிறது. இந்த சுழற்சி இந்த மாதம் 19ஆம் தேதி வாக்கில் குமரிக்கடல் மற்றும் தென்கிழக்கு அரபிக்கடலில் வந்து மையம் கொள்ளும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பல இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்யும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் மலைப்பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு உள்ளது. நீலகிரி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது அப்படின்றதையுமே வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ 8வது செய்தி, தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் மாலை 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே வந்து பட்டாசு வெடிக்கிறதுக்கு தமிழக அரசு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்க. ஸோ தீபாவளி அன்று அதிக டெசிபல் சத்தம் கொண்ட பட்டாசுகளை வெடிப்பது குறித்து இந்த உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க. அதற்கப்புறம் மாசு கட்டுப்பாடு, இதற்காகவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 1 மணி நேரமும் சாயங்காலம், அதாவது தீபாவளி அன்று சாயங்காலம் 1 மணி நேரம் இருந்த மாதிரி தீபாவளி அன்று 2 மணி நேரமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டாசு வெடிக்கிறதுக்கு அனுமதி வந்து தமிழக அரசு கொடுத்துருக்கு. 9வது செய்தி, தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத பயணிகளில் டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கவும் ரொக்க பரிவர்த்தனை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலைத்துறை கட்டண விகிதங்களை நிர்ணயித்தல் மற்றும் வசூலித்தல் விகிதம் 2008 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்கச்சாவடியில் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலம் செலுத்துவதற்கு வந்து பொருந்தக்கூடிய கட்டணம் வந்து 1.25 மடங்கு அடங்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க. 10வது செய்தி, தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் மகளிர் உரிமைகள் மானிய திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் ஜூலை 15 முதல் பெறப்பட்டு வருகின்றன. இத்திட்டத்தின் கீழ் பெண் குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்குகளில் மாதந்தோறும் 1000 ரூபாய் டெபாசிட் செய்யப்பட உள்ளது. இந்த சூழலில் இந்த செயலி தொடர்பான ஒரு முக்கிய புதுப்பிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. பெண்கள் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்க கள ஆய்வு நடத்த தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளதுன்றத சொல்லியிருக்காங்க. விரைவில் மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உரிமை தொகை கிடைச்சிவிடும். மேலும் தகவலுக்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.